வெல்கம் டு ஜெம்சி பவுன் புட்ஸ். பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில் பிராய்லர் கோழியை சுத்தி செய்து சில்லி 65 எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லித்தரப்போகிறேன். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது பிராய்லர் கோழி. சிறுசாக அறுத்தெடுத்துருக்கிறோம். போதிய விளக்கம் முந்தைய லைவில் இருக்குது. பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை முந்தைய காணொலியில் இருக்குது. சிக்கனை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு போதிய விளக்கம் அங்கேயே கொடுத்துட்டோம். இப்போ நிகழ்ச்சி நிறையா இருக்குது. மடன்னு போகணும். இப்போ பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், போன்லெஸ்ஸாக இந்த மாதிரி எடுத்து அறுத்துருக்குறோம். அதுலேயும் எந்தெந்த இடத்துல இருக்கிற போன்லெஸ்ஸை தேர்ந்தெடுக்கணும்னு ஏற்கனவே முழு கோழியை வெட்டி வச்சுருக்கிறத வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது இது பார்த்திங்கன்னா நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய லிக்விடு. சரிங்களா? குடும்ப உறவுகள் பார்த்துக்குங்க. புதிதாக உள்ளவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மஞ்சளும் கல்லுப்பும் போட்டு கழுவிக்குங்க. புதியவர்கள், குடும்ப உறவுகள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு யார் யாருக்கு பரிந்துரைப்போமோ அவங்களுக்கு இது லிக்விடு ப்ராசஸ் 1 தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போது இதையே இதுக்குள்ளே ஊற போடுங்க. இப்போ எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். சரியாக இது பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துருக்கிறது கோழி கரெக்டாக 1,750 வந்தது. 1.25 கிலோ கோழி. அதற்கு சரியாக நம்ம ஒரு 7லிருந்து 10 நிமிடம் ஊற விட்டால் போதுமானது. இது என்ன பண்ணோம்னா, செதன்னு செதைச்சிரு இந்த கறியை. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லிக்விடை உருவாக்கி இருக்கிறோம். குடும்ப உறவுகள், தி பெஸ்ட் ப்ராசஸ். கையில் தான் விட்டு இது பண்ணுறேன். அதற்காக கெமிக்கல் நினச்சிடாதீங்க. இது அரிக்கிற அளவுக்கு லிக்விடு தயாரிச்சிருந்தாலும் என் கையும் உள்ளே இருக்கிறது, தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். அப்போ இந்த லிக்விடு எந்த மாதிரின்னு பார்த்துக்குங்க. பாதிப்பு தராது, அதே நேரம் இதை சுத்தி செய்யும். நாங்கள் இப்படி தான் எப்போ சில்லி சிக்கன் 65 கோழி 65 போட்டாலும் இப்படி தான் சுத்தி செய்துட்டு போட்டு பயன்படுத்திக்குவோம். சரிங்களா? சில இடங்களில் சுத்தி செய்யாமல் பயன்படுத்துவோம். அதற்கான விளக்கம் நான் கொடுத்துருக்குறேன். 99.9% சில்லி சிக்கன் 65, அதாவது கோழி 65 செய்தால் இந்த மாதிரி லிக்விடில் நாங்கள் சுத்தி செய்து தான் செய்துக்குவோம். புதியவர்கள் உங்களுக்கு சொல்லலைன்னு கோவிச்சுக்க வேண்டாம், நல்லா புரிஞ்சுக்குங்க. படிப்படியாக நம்மளுடைய வாழ்வியலுக்கு உள்ளே வந்தவர்களுக்கு மட்டுமே இது ஏற்புடையதாக இருக்கும். முதல்ல சொல்கிறேன், இல்லைன்னா செட் ஆகாது. இப்போவே கலர் மேலே மாறுது, அதோடைய தன்மையே மாறும். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் படிப்படியாக நம்மளுடைய வாழ்வியலுக்கு வரணும். அப்படி வர்றதுக்கு முதல்ல இலவசமாக இருக்குது நிகழ்ச்சி. அந்த இலவச நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து நாங்கள் வைக்கிற மாதிரி புளிக்க வச்சு 2 நாள் 3 நாளெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடலெல்லாம் ஏற்புடையதாக இருக்குது, எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னா அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வாங்க. இல்லைன்னா அப்படியே நீங்கள் கையை கொண்டாங்க கிளம்பலாம். ஏன்னா உங்களுக்கு இது சூட் ஆகலைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் சரியாக கடைபிடித்திருக்க மாட்டீங்க, அது சூட் ஆகாது. ஏன்னா பொறுமையாக இருக்கணும். இப்போ பவுனம்மா பார்த்தீங்கன்னா முழு நேரம் இதுவே அவங்களுக்கு சரியாக இருக்கும். என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும், என்னென்ன இது பண்ணணும். ஒரு ஆள் வீட்டில் இருந்து முழுதாக செய்யணும். அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட எனர்ஜி இருக்கணும். இல்லைன்னா அது பண்ண முடியாது. கொஞ்சம் ஏமாந்து நம்ம பக்குவத்தை கடைபிடிக்காமல் விட்டுட்டாலும் பாய்சனாகவே மாறிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப உறவுகள், நான் என்னதான் பரிந்துரைத்தாலும் காண்பித்தாலும் நீங்கள் பயன்படுத்தி பலன் பெறுவது உங்களது சுய விருப்பத்தின் பேரிலேயே. இப்போ எதுக்கு என் கையை உள்ளே வச்சுக்கிட்டே இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, இது 8 நிமிஷம் ஆகிற வரைக்கும் என் கையையும் உள்ளேயே வைத்து கொண்டிருப்பேன். அது வரைக்கும் நிறைய தகவல்கள் உங்களோட பகிர்ந்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம தயாரிக்கக்கூடியது இயற்கையான பொருள்களை வைத்தே, ஆனால் அதே சமயம் சுத்தி செய்கிற அளவுக்கு இது எந்த அளவுக்கு. இப்போ நான் வேணால் பவுனம்மாவை அந்த கறி ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து. ஓகேங்களா? அந்த நம்ம வெட்டி வாங்கிட்டு வந்த கறியும் இதுக்குள்ளே ஊற போட்ட கறியும் அறுத்தே காட்டுவேன். சரிங்களா? ரெண்டையும் அறுத்து காட்டியில் எந்த அளவுக்கு இந்த லிக்விட் அதை செதன்னு செதைக்குது அப்படின்னு. ஆனால் அதே சமயம் என் கை ஒன்றும் ஆகாது. எப்படி ஹேர் டை கெமிக்கலில் தயாரித்தாலும் மண்டையில் மட்டும்தான் ஒட்டும், இன்னும் சொல்லப்போனால் டேஸில் மட்டும்தான் ஒட்டும், உங்களுக்கு எந்த இதுவும் தராதுங்கிறாங்களே, அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்கள? அதெல்லாம் நம்ப முடியுதில்ல? அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கள? அப்போ இதையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கெமிக்கல் பூசுகிறப்பவே ஒன்றும் ஆகலைங்கிறப்போ நாட்டு ரகங்கள், அதுலேயும் நம்மளுடைய இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து பயன்படுத்தியில் இது ஏன் பாதிப்பு தராது, ஏன் தர வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்.
என்னதான் நான் பயன்படுத்தினாலும் என்ன வித்தையை காண்பிச்சாலும் என்கிட்ட இருந்து தகவல்கள் வாங்கி பயன்படுத்துகிறவங்களாகவே இருந்தாலும் உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி கொள்ளணும். இது யாரையும் இப்படி பயன்படுத்துங்க, நான் பயன்படுத்துகிற மாதிரி சாப்பிட்டே ஆகணும்னு நம்ம கட்டாயப்படுத்த போகிறதில்ல. நான் ஆரோக்கியமாக இருக்க 62 வயதில் நம்ம பவுனம்மாவை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள எங்கள் இருவருடைய 13 வருட ஆராய்ச்சியில் என்னுடைய ஃபுட் சயின்டிஸ்ட் மை டியர் பவுனம்மா, ஓகேங்களா? ஸோ நம்ம அப்ரசென்ட் தான் அவங்களுக்கு. ஓகே, இத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஸ்பான்டீனியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக, பேச தெரியாது, அவங்க பாமரராக இருக்கிறனால அந்த அளவுக்கு பேச தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோமே ஒழிய, ஸோ இது அத்தனை வித்தையும் என் தாயாரிடமிருந்து கற்று அதை நான் மேலும் மதிப்பு கூட்டி என்னுடைய சொந்த அறிவின் மூலம் மறுபடியும் கொஞ்சம் மதிப்பு கூட்டியிருக்கிறேன். ஏன்னா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும், அதுதான் உண்மையான பரம்பரையுடைய வித்து. இதுக்கு என் பாட்டி இன்னும் அவங்க அதோட கிரேட் ஃபுட் சயின்டிஸ்ட், ஓகேவா? ஸோ அதிலிருந்து எங்கள் அம்மாவிலிருந்து நான், ஸோ இன்னும் எவ்வளவு நேரம்னு பாருங்கள், கை எவ்வளவு நேரம் உள்ளே இருக்குதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு குடும்ப உறவுகள் இந்த மாதிரி கலக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பரிந்துரைத்ததுக்கப்புறம் அது இதாகாதா அதாகாதான்னு கேள்வி கேட்கக்கூடாது. உங்களது கேள்வி கேட்பதற்காகத்தான் கையை உள்ளே வைத்து கொண்டே இருக்கிறேன். ஓகே, அதே நேரம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி விட்டுட்ருக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு அதை அரிக்கப் போகிறது, இதை எடுத்து கழுவி அறுத்தும் காட்டுறேன். அது வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டாக கூட செய்ய முடியும், ஆனால் அதுக்கு முன்னாடி போதிய புரிதலை ஏற்படுத்திக்கணும். எங்களுடைய நோக்கம் நாங்கள் செய்து காட்டக்கூடியதை வைத்து வியூஸோ லைக்ஸோ சம்பாதிப்பது அல்ல. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற டிப்ஸுகள் விருப்பமுள்ள மக்கள் பார்த்து பலன் பெறணும், பயன்பெறணும், முடிந்தவரை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற பாதிப்பிலிருந்து மீளணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டு தான் எங்களுது. அந்த மாதிரி யாரையெல்லாம் மீட்கணும்னு நம்ம ஒரு கொள்கை வகுத்து வச்சுருக்கிறோம். என்ன கொள்கை? நல்ல மக்களை தேர்ந்தெடுத்து சொல்லணும். நாங்கள் குறிப்பிடுற நல்ல மக்களுங்கிறது தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை அமைச்சிட்டு யாரெல்லாம் நம்ம நாடு வல்லரசாக முயற்சிக்கிறாங்களோ, அந்நிய பொருட்களை தவிர்க்கிறாங்களோ, லஞ்ச ஊழலை கண்டு சகிச்சிட்டு வாழாமல் முடிந்தவரை போராட்டங்களாக சொல்லலை உங்களை, முடிஞ்ச வரைக்கும் நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஸோ கூப்பிடுற பெரும்பான்மையானவர்கள் அரசு அதிகாரிகளாகவும் இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய இந்த தரம், அதாவது உங்களுடைய இந்த குவாலிட்டி எல்லாம் நிரூபிக்கப்படாத வரை நீங்கள் குடும்ப உறவினராக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டீர்கள். அது நீங்கள் பேங்க் எம்ப்ளாயாக இருங்க, கலெக்டராக இருங்க, கம்பவுண்டராக இருங்க, எவ்வளவு பெரிய டண்டனக்கா டானா வேணாலும் இருங்க. எங்களுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்கிறதில்ல, கூட்டம் சேர்த்துறதில்ல. சரிங்களா? நல்ல விஷயத்தை பதித்து 4 பேர்த்துக்கிட்ட, அதாவது விதைச்சி அதை மேலும் வளர செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும். ஸோ இப்போது அற்புதமாக தயாராகிவிட்டது. பவுனம்மா அவர்களே, நீங்கள் போய் அதில் ஒரு கறி, சதை புடுத்தமாக இருக்கிற ஒரு கறியை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இது வாங்குறப்ப நம்ம எடுத்த கறி, சரிங்களா? ஸோ அந்த கறியும் இதையும் ரெண்டையும் பக்கம் வைத்து உங்களுக்கு அறுத்து காட்டுகிறேன். இது என்ன செய்திருக்கிறது என்பதை நம்ம குடும்ப உறவுகளுடன் பகிர்ந்து கொள்கிறேன். புதியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதெல்லாம் பார்க்க சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 2024 நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஒரு வேளை 2030 இதே மாதிரி செய்து காட்டியில் அப்போ உங்களுக்கு சாப்பிடலான்னு ஒரு இது தோணையில் நீங்களே புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம குரு வந்து பார்த்திங்கன்னா 6 வருடங்களாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஸோ அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதலை நீங்கள் நேரடியாக நீங்களே உருவாக்கிக்கணும். ஸோ நீங்களே புரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் இப்போ பார்க்க சொல்கிறேன். இப்போ பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறதுக்கும் காரணம் அதுதான். புதியவர்களுக்கு தொடர்ச்சி அதுக்காக பயன்படுத்த வேண்டாங்கிறதுக்காக பார்க்க வேண்டாம்னு சொல்கிறதில்ல. பாருங்கள் நாங்கள் என்னென்ன தான் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ பகலில் பார்க்க முடியலனாலும் இரவு பாருங்கள். அப்படி பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்துக்கங்க. இந்த இதுமா நான் என்ன சொல்கிறேன்னு கேளுமா இங்கே. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறத காமிக்கிறத தெரிஞ்சு மனசில் வச்சுக்கிட்டு அப்புறம் பயன்படுத்துங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு இன்னும் ஜீரணிக்கவே முடியல. சிக்கன் குழம்பு 3 நாள் வச்சு சாப்பிட முடியுமா? அதுவும் பிராய்லர் கோழியை சாப்பிட முடியுமா? அதுலேயும் இவ்வளவு சக்தி சுவை நிறைந்ததாக சாப்பிட முடியுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஸோ திரும்ப இங்கேயும் பதிவு பண்ணிடுறேன். நான் பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணலை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இதை பயன்படுத்தினால் இப்படி பயன்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா இதுலேயும் நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியணும். வருங்காலத்தில் இதெல்லாம் எதுக்கு ரிசர்ச் பண்ணோங்கிறது உங்களுக்கு புரியும், நான் என்ன முன்னெடுக்க போகிறேன்னு. ஸோ அது வரைக்கும் பொறுமை காத்துக்குங்க. விருப்பம் இருந்தால் பார்த்து பலன் பெறுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அதை வைங்க. இது மேலே நீங்கள் பாருங்கள், அந்த ஊறினதை
இந்நேரம் வரைக்கும் அந்த லிக்விடு சிதைச்சதை வெளியே எடுக்கிறேன். தெளிவாக பார்த்துங்க. விட்டுருங்க, தண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்னு அப்புறம் தெளிவாக சொல்கிறேன். தூக்கி ஊற்றிடாதீங்க. இன்னொரு பாத்திரம் கொடுங்கம்மா, அதில் ஊற்றுருக்கு. இதுலேயே வச்சுக்கலாம். அப்படியே அறுத்து காமிக்கிறது மட்டும் இந்த தட்டத்தில் வச்சுக்கலாம். ஓட்டை அது விடுங்க, அப்புறம் இடத்துக்குள்ள விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பற்ற வைக்கல, இதை விடுங்க. பார்த்தீங்களா, கால் மேலே செஞ்சது. அதுக்கு தான் எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கம்மா. லைவில் இருக்கிற தயவு செஞ்சு நான் எந்த கமெண்ட் கொடுக்காத செய்யாதீங்க. பேண்ட்லாம் பட்டுதுன்னா அப்புறம் பேண்ட் எப்படி இது பண்ணுறது? எடுங்க இந்த பக்கம். இப்போ இரண்டுடைய கலரையும் பாருங்கள். என்னுடைய கை இந்த இடம் சுருங்கி சுருங்கி இருப்பதையும் பாருங்கள். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. குடும்ப உறவுகளை, நாளைக்கு விளக்கையில் பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை, ஜெம்சி நேயர்களை பார்த்துக்குங்க. என்னுடைய கை இந்த இடத்தில் சுருங்கி சுருங்கி இருக்கும். தண்ணீருக்குள் ரொம்ப நேரம் வைத்திருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். தெளிவாக பார்த்துங்க. இப்போ இரண்டுக்குமான கலர் வித்தியாசம். அறுத்து உள்ளே இருக்கிறதையும் காட்டுறேன். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த கறியை பொறுங்க, க்ளோஸ் காட்டுவேன், பார்த்துங்க. இது நம்ம சுற்றி செய்கிறது. இப்போ உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியது என்னன்னா, இப்போ இந்த கறி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் கிட்டத்தட்ட ஒரு அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி புளி கரைசலில் உருளைக்கிழங்கு வேக வச்சு உங்களுக்கு அறுத்து காண்பிக்கையில் மேலே ஒரு கலர் உள்ள ஒரு கலர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே நேரம் இந்த அளவுக்கு டார்க் ரெட், அதாவது லைட் ரெட்டாவோ பிங்காவோ இருக்காது. உள்ளே வெளுத்து போய் உள்ள வரைக்கும் இறங்கியிருக்கும். கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது இறங்கியிருக்கிறது நம்மளுடைய ஒரு 4 நகம் 5 நகம் வச்சிருக்கிற அளவுக்கு சுற்றியுமே வேறு மாதிரி பஞ்சு மாதிரி மாற்றி இருக்கும் இந்த லிக்விட். ஓகேங்களா, உங்களால் பார்க்க முடியும். உள்ளே போகையில் தான் அந்த கலர் வரும். அந்த கலருமே இந்த கலருக்கு ஈக்குவலாக இருக்காது. இப்போ நம்ம இது வந்து வெறும் வெட்டுன பிராய்லர் கோழி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிக்விடில் இப்போ ஊற வச்சு எடுத்த பிராய்லர் கோழி. அதே கறி தான் இதில். கோழி எல்லாம் செத்து போச்சு, இனி கறின்னு தான் சொல்லணும். ஸோ இதுவும் கறி, இதுவும் கறி. இது வந்து இனி இது ஏன் தனியாக இந்த மாதிரி வச்சுருக்கிறோன்னா, இனி குழம்புல சுற்றி செய்கிற முறை 2. அதில் சுற்றி செய்து குழம்பு, வறுவல், சூப்பெல்லாம் அது எடுத்துக்குவோம். ஸோ சில்லிக்கு நம்ம டைரெக்டாக பச்சையாக தானே போடுவோம், பச்சை கறிங்கிறது தானே போடுவோம். ஸோ அந்த பச்சை கறி போடுறதுக்கு முன்னாடி இப்படி நாங்கள் சுற்றி செய்து பயன்படுத்துகிறோம். உங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறதுக்கு வரல, நாங்கள் பயன்படுத்தியில் இப்படி பயன்படுத்துவோம். சரிங்களா, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இருக்குங்களா, அதுதான் இங்கே டிஸ்க்ளைமர். நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்வதற்கல்ல, நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக. ஓகேங்களா, ஸோ தெளிவாக தெரிகிறது, பார்த்துக்குங்க. இப்போ இது எல்லா கறியுமே இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்ந்துருக்குது, அதை கீழே எடுக்குமா, எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன பேஸ்ட்டு தயாரிக்கிறோம், என்னென்ன சேர்த்து தயாரிக்கிறோம். ஸோ அந்த பேஸ்ட்டு, அந்த ஒரு கறி எடுத்துக்கங்க. அப்படியே அந்த பேஸ்ட்டு கொடுங்க. எப்படி தயாரிக்கிறோம், எப்படி சுட்டு எடுத்து சாப்பிட்றோங்கிறத பாருங்கள். இதுதான் 20 உள்ள வீட்டுக்கு நம்ம காலையில் முதல்ல சில்லி ஃபஸ்ட்டு இறக்குறதே சில்லி தான் இறக்குறோம். ஸோ கேள்வி கேட்டவர்களை நான் சொல்கிறப்ப என்னென்னா வெட்ட விடியால் எப்படின்னா ஆயில் ஃபுட்டுங்கிறவங்க அதெல்லாம் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டேன். ஆரம்பித்தா அது இன்னும் 1 மணி நேரம் போயிடும். அடுத்து இல்லை, இது இருக்குது, நிறைய அன்றைக்கி நிகழ்ச்சி இருக்குது, அடுத்தது பார்ப்போம். ஸோ வழக்கம் போல் பவுனம்மா சொல்லி முடியுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.